அற்புதமானது இந்த ஆலயத்தின் அழகை பாருங்க. எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த கண்ணாடி இந்த அழகை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ பழங்கால ஆலயம் இந்த ரைட் முழுக்க முழுக்க கண்ணாடி, கண்ணாடியால் ஆனது. கண்ணாடி என்ன அழகாக செய்திருக்கிறாங்க. மிகவும் பண்டைய ஆலயம். இது பாருங்க, இது சிறுபிள்ளைய முதலாவது வச்சிருக்கிறாங்க. இது பாருங்க, சிறுபிள்ளைகளுக்கான இது இது பாருங்க சிலுவப்பாதை. இது கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இது அந்த காலத்து பாவ சங்கீதன தொட்டி. இங்க இருந்துதான் பாவ சங்கீதனம் செய்யணும். அவையில முகம் பாதருக்கு தெரியாது. பாதர் இந்த இந்த நடுவுக்குள்ள பாதர் இருப்பார். அந்த இவர் இருக்கும்போது அவருக்கு இங்கால முகம் தெரியாது. ஸோ இந்த ஆலயத்தின் அழகு மிகவும் அழகாக இருக்கிறது. இதில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அந்தோனியார் சிறுவன். ஸோ இன்னொரு பாவ சங்கீதன தொட்டி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் பாவ சங்கீதன தொட்டி. இதில் அந்த நடுவில் தான் ஃபாதர் இருப்பார். இங்கே 2 பேர் செய்யலாம், 2 பேரையாலையும் செய்யலாம். ஸோ பண்டைய கால முறை இதுதான். இங்கே பாருங்க, ஒவ்வொரு சிலுவா பாதை இதுதான் கற்களால் செதுக்கியிருக்கு. இந்த கோயில் இந்த கண்ணாடி இந்த அழகுதான் அழகு. ஸோ கற்கள் எல்லாம் அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இந்த லைட்டு பாருங்க இன்னும் அழகாக வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த பாக்ஸ் பாருங்க, 6 அடி பாக்ஸ் அமைச்சிருக்கு. ஸோ இந்த கோயில் இது அழகுதான். இதில் பாருங்க ஒவ்வொரு புனிதர்களுடைய சிலையும் வைக்கப்பட்டிருக்கு. இந்த படி கட்டு அப்படியே போகிறாங்க பாருங்க. போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள். இதில் இந்த கண்ணாடியை பாருங்க அழகு. இந்த பலகையாலான கதிரை வச்சிருக்கிறார்கள். இந்த கண்ணாடியை பாருங்க, சூப்பராக இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க. அதுதான் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். உங்கள் ஆதரவு எங்கள் பலம். ஸோ அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு உங்கள் ஆதரவு தாருங்க. பாருங்க இன்னும் சூப்பராக இருக்குல்ல. இது இப்போ நீங்கள் சூசப்பாண்ட தகப்பனுடைய அந்த சில ஒவ்வொரு புனிதர்கள். இது பலிப்பீடம். அல்லது பலிபீடத்தை பின்பக்கம் இருக்கிறோம். இங்கே ஒரு மாத சிலை இருக்கு. ஆண்டவர் இது எதை பிடிக்க மாதிரி கிடக்கு. ஸோ இந்த கண்ணாடி அளவு தான் அழகு பாருங்க. இந்த ஆலயம் அவ்வளவு கண்கள் காட்சியா இருக்குங்க. சூரிய ஒளி படும்போது அதனுடைய அழகே தனி அழகு.
பாருங்க அழகா. அடுத்து இந்த பகுதியை பாருங்க. இந்த பகுதியில் ஒரு கொஞ்சம் புறா வைத்து கொண்டிருக்கிற இப்படி இந்த அழகிய பாருங்க. இந்த அழகா இதுதான் பலிபீடம். பாருங்க அவ்வளோ அழகா இருக்குங்க. பலிபீடத்துல இந்த அழகிய பாருங்க. கீழே அண்டர் கிரவுண்டு இருக்கு. இந்த பலிபீடத்துல நடுவில் இருந்து பார்க்குறோம். செங்கம்பளம் இருக்கு. இது மேலே ஒரு மாதா சிலை இருக்கு. அதுக்குள்ள நட்கரணை ஆண்டவர் இருக்கு. ஸோ இந்த ஆலயத்தின் அழகை பாருங்க. இந்த கண்ணாடி வெயில் அறியும் போது இன்னும் அழகா இருக்கு. இதில் பாருங்க இராப்போசனம் போடுறது. இந்த இராப்போசனம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டு. இந்த பாருங்க இவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த பைப்பியானோ பாருங்க ஜூம் பண்ணி காட்டு. மேலே இருக்கு நூலா. இங்கே வந்து ஜப்பாவில் இந்த பைப்பியானோ தான் அந்த காலத்தில் ஃபேமஸ். ஸோ பைப்பியானோ தான் அந்த காலத்திலே ஃபேமஸ். ஆலயத்தை பாருங்க இப்படி சுற்றி காட்டுறேன். நோமலாக எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் பலிபீடம். ஸோ இதே போல் உங்கள் உறவினர்கள் அறிமுகப்படுத்துங்கள். தொடர்ந்து பல ஆலயத்தை உங்களுக்கு நாங்கள் நேரடியாக சென்று உங்களுக்கு நாங்கள் காட்ட இருக்கிறோம். ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு எங்கள் தளம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.